என்ன குழந்தை பிறந்ததுல இருந்து ஜாத கர்மால இருந்து ஆரம்பிச்சு என்ன உபநயனம் விவாகம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்ரி ஸ்டேஜ் இன் லைஃப் வேதம் இஸ் இன்வால்வ். அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அது வேத மந்திரங்கள் அண்ட் இன்வைட்டிங் காட்ஸ் அதெல்லாம் பார்ட் ஆஃப் த ரிச்சுவல்ஸ் இன் இந்த ரிலிஜன். ஓகே, ஸோ தட் இஸ் a basic understanding. சனாதன தர்மம் நம்ம புரிஞ்சுக்கணும். அது என்ன, அது வந்து and another thing, beautiful thing about the சனாதன தர்மம் is என்ன, அதுலயே வர்ண ஆசிரம தர்மம்னு சொல்றோம், வர்ணங்கள்னு சொல்றோம், ஆசிரமம்னு சொல்றோம். சாதுர் வர்ணம், பிராமண க்ஷத்ரிய வைசிய சூத்ரா. என்ன, இந்த வர்ணங்கள்லாம் பிரிஜிஸ்னாலேயோ இதனாலேயோ இல்லை. நம்ம கீதையில பார்த்த மாதிரி சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகசன. அவங்களுடைய கெப்பாசிட்டி குணங்களை பொறுத்து அவளை அந்த கேட்டகரியில போட்டார். படிக்கக்கூடிய இன்டெலெக்சுவலி கேப்பபிள் பிரில்லியன்ட்னா அவனை வந்து ஒரு கேட்டகரியில போட்டான், பிராமணன்னு கேட்டான். அவன் வேதங்கள் எல்லாம் படிக்கணும், இது பண்ணும், அவன் பிசினஸ் எல்லாம் போக கூடாது. அந்த கண்டிஷன் ஆஃப் திஸ் வாஸ் தட் இப்பெல்லாம் இந்த பிராமணங்களும் எவ்ரி கைண்ட் ஆஃப் ஆக்குபேஷன் இஸ் தேர் இன் இட். அந்த மாதிரி இல்லை, அவர் வேதங்கள் எல்லாம் ப்ரிசர்வ் பண்ணணும் அண்ட் அதை ஓதணும். அதை மற்றவாளுக்கு இது பண்ண ஃபங்க்ஷனுக்கெல்லாம் அதெல்லாம் வேதங்கள் மந்திரங்கள் எல்லாம் சொல்லணும், அவனை சொல்ல வைக்கணும். அதெல்லாம் அந்த அவனுடைய தர்மம். க்ஷத்ரியங்கிறது எனக்கு பாதுகாக்கிறதுக்கு, தேசத்தை பாதுகாத்துக்கிறதுக்கு, இந்த கல்ச்சரை பாதுகாக்கிறதுக்கு, இந்த வேதத்தையும் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு பிசிக்கலி என்ன, அதெல்லாம் க்ஷத்ரியனோட தர்மம். அண்ட் வைஷ்யம் பிசினஸ் பண்றது, மாதிரி சூத்ரன் ஆல் ஆக்டிவிட்டிஸ், தி பாடிலி ஆக்டிவிட்டிஸ், கையால கால செய்ய வேண்டியதெல்லாம் அந்த மாதிரி பிரிச்சுட்டு என்ன பண்ணா, the idea is that அது social life ஒரு part. The other part is that ultimately என்ன, அடுத்ததுக்கு வந்து சொன்னேன் வர்ண ஆசிரமங்கிறப்போ பிறந்து விட்டு 7 வயசுக்கு புனல் போட்டதுக்கு அப்புறம் பிரம்மச்சரியம். அப்புறம் 20 வயசுக்கு நடிச்சு அவன் குருகுலத்துக்கு போயிட்டு திரும்பி வந்தப்போ அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறோம், கிரகஸ்தாசிரமத்துக்குள்ள போறான். கிரகஸ்தாசிரமத்துல வாழ்ந்துட்டு குணங்கள்லாம் சம்பாதிச்சு குடும்பங்கள் எல்லாம் இது பண்ணி விருத்தி பண்ணிட்டு என்ன, சமூகத்துக்கு பண உதவிகள் எல்லாம் செஞ்சு எல்லாருக்கும் என்ன, அது வந்து கிரகஸ்தானோட தர்மம். அவன் ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு வானப்பிரசத்துக்கு போனான். பிரம்மச்சரியம் வானப்பிரசம். அவன் இதெல்லாத்தையும் விட்டுட்டு எதுக்கு அங்க போறான்னா, இங்க ஆக்டிவ் லைஃப்ல இருக்கிற மட்டும் அவனால ஆத்ம தியானங்கள் எல்லாம் அடைய முடியாது. அவனால இதை பத்தி எல்லாம் யோசனை பண்ண முடியாது. நீங்க எல்லாம் கிளாஸுக்கு வரேன், அந்த காலத்துல பிசிக்ஸ்லாம் இல்ல. நீங்க இங்க இமயமலைக்கோ காட்டுக்கோ போனாதான் முனிவர்கள் இருப்பா. அவாட்ட நீங்க இப்போ பாண்டிக உபநிஷன் கேட்கறதுக்கு இப்போ வந்திருக்காங்க, உங்க ஆத்திலேயே உட்காந்துருக்கல. இன்ஃபேக்ட் டெக்னாலஜி தேங்க்ஸ் டு தட் என்ன, உங்களுக்கு வந்து somebody is going to teach you what Mandukya Upanishad says. என்ன, அந்த அறிவை பெற்று நம்ம எல்லாம் மோட்சம் அடையறதுக்கு முயற்சி பண்ண போறோம். that is what whole idea of this that. அதனால அந்த காலத்துல அவர் வீட்டுல கொண்டு பண்ண முடியாது, they had to go to the forest. அங்கதான் ரிஷிகள்லாம் இருப்பா, அவளால் தான் உபதேசம் பண்ண முடியும். என்ன, சோ அப்படி ஒன்று இருந்தது. சோ அதுக்கப்புறம் சன்னியாசம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒன்லி ஞானத்தையும் அதுக்காக மெடிடேஷன் அதுலயே இருக்கிறதுங்கிறது. சோ அதுக்கு அந்த மாதிரி பண்ணலாம். பட் அல்டிமேட் கோல் இஸ் மோட்சம். மோட்சம்னா என்ன, நம்ம வந்து எனக்கு போரும் பிறவி இறந்த மரண சக்கர சம்சார சக்கரத்துல உழந்து இருக்க வேண்டாம். நான் அல்டிமேட்லி நான் பிரம்மனுடன் ஐக்கியமாக வேண்டும். ஃபைனல் கோல் இஸ் டு ரிசால்வ் the body, resolve பண்ணிட்டு ultimately no birth no death, the question does not arise. அதனால அந்த so that was the goal. So the life, worldly life, நம்மளுடைய வாழ்க்கையும் ரிலிஜனும் ஒரு integrated in our culture. That is the beauty of that. Okay, so இந்த இதுல வந்து அதுதான் அந்த சம்ஸ்காரங்கள்லாம் சொன்னேன். அதெல்லாம் வச்சிருக்க ஒவ்வொரு இதுக்கும் ஒரு சம்ஸ்காரங்கிறது வேதங்கள்ல சொல்ற மந்திரங்கள் எல்லாம் சொல்லி வேத தேவதைகள் எல்லாம் நம்ம ப்ரொபிஷியேட் பண்ணி எல்லாம் பண்றோம் இல்லையா. சோ திஸ் இஸ் அவர் ரிலிஜன், சனாதன தர்மம். என்ன அதுல சோ இதெல்லாம் திஸ் ஆர் ஆல் பார்ட் ஆஃப் தட். என்ன சரி, ஒரு ரிலிஜனுக்கும் ஒரு ஸ்கிரிப்சர் இருக்கு. பைபிள் இருக்கு கிறிஸ்டியன்ஸுக்கு, குரான் இருக்கு முஸ்லிம்ஸுக்கு, அந்த மாதிரி வெவ்வேறு இது இருக்கு. நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா வேதங்கள். வேதங்கள்னா வேதங்கள் வந்து என்ன சொல்றதுன்னா, they tell you how to வாழ்க்கையில எப்படி வாழ்க்கையை நடத்துவது அப்படிங்கிறதுக்கு அது அனுகூலமா இருக்கு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து மார்க்கெட்ல போய் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க, அல்லது ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. அந்த மிஷின் வாங்கினா அது எப்படி உபயோகப்படுத்துறது, அதுல என்ன ப்ராப்ளம் வந்தா எப்படி அதை டேக்கிள் பண்றது,
அண்ட் ஹவு டு கெட் த பெஸ்ட் பெனிஃபிட் அவுட் ஆஃப் தட் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஹேண்ட் புக் கொடுப்போம் உங்களுக்கு இல்லையா. அதே மாதிரி பகவான் இந்த உலகத்தை கிரியேட் பண்ண பொழுதும் என்ன அவர் வந்து நமக்கு அந்த ஹேண்ட் புக்கை கொடுத்துருக்காரு, எப்படி வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறதுக்கு. தட் இஸ் கால்ட் வேதம். வேதம்ங்கிறது நம்மளுடைய ஹவு டு டீல் அல்டிமேட்லி என்ன இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு எப்படி மோட்சத்தை அடைவதுங்கிறதுக்கும் அது gives you the guidance என்ன. ஸோ this is the way it's all scientifically organized. ஸோ வேதங்கள் இருக்கு, ஸ்கிரிப்சர்ஸ் என்ன. இந்த வேதங்கள் வந்து அதுல வந்து வேதங்கள்ல வந்து ரெண்டு பார்ட் இருக்கு. ஒண்ணு வந்து கர்ம காண்டம்னு சொல்றோம், இன்னொன்னு ஞான காண்டம்னு சொல்றோம். கர்ம காண்டம்ங்கிறது சரி. இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு நான் வரேன் இப்போ என்ன. அதுல வந்து நம்ம வாழ்க்கைங்கிறது நம்ம எதிர்பார்க்கிற லைஃப்ல வாட் டு யூ எக்ஸ்பெக்ட் இன் லைஃப், வாட் டு யூ வாண்ட் இன் லைஃப். நம்ம உலக வாழ்க்கையில நம்ம எதிர்பார்ப்பது என்ன, முக்கியமா எதிர்பார்க்கணும். அல்டிமேட்டா நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம், ஒரே வேர்ட்ல சொல்றோம்னா சந்தோஷம், ஆனந்தம். ஹவு டு பி ஹாப்பி இன் லைஃப், தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். நான் 100 வயசு இருந்தேன், நான் கஷ்டப்பட்டு இருந்தேன்னா தட்ஸ் நாட் லைஃப். ஓகே, நம்ம வாழ்க்கையில எப்படி ஹவு டு கெட் ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் அப்படின்னு சொல்றது. இந்த ஆனந்தம் தான் முக்கியம் என்ன. இதுல வந்து தைத்திரிய உபனிஷத்து கோஹே வன்யாத் க பிராண்யாத் எதி ஹேஷ ஆகாஷ ஆனந்தோ நஸ்யாத்னு ஒரு மந்திரம் வருது. யாரு வந்து ஆகாஷ ஆனந்தோ நஸ்யாத், இந்த உலகத்துல ஆனந்தம்னு ஒண்ணு இல்லைன்னா who can live அப்படின்னு கொஸ்டின் கேட்கறது ஸ்ருதி. யோசிச்சு பாருங்க, நமக்கு வந்து சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னா தான் நம்ம வாழ்க்கையை வாழ முடியும். இப்போ இல்லாம இப்ப கஷ்டப்பட்டாலும் நம்ம என்ன நினைக்கிறோம், எனக்கு இப்ப கஷ்டம் இருக்கு, இன்னும் எல்லாம் சரியா போயிடும், கொஞ்சம் இதை பண்ண இந்த இதை பண்ண, நான் இன்னும் கொஞ்சம் பணம் சம்பாதிச்சேன்னா, இல்லை இன்னும் கொஞ்சம் இந்த கோயில்ல போய் இந்த கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன்னா, அல்லது இந்த சம்ஸ்காரம் பண்ணினேன்னா என்ன எனக்கு கஷ்டம் முடியும். எப்போ எனக்கு கஷ்டம் முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கணும், கஷ்டம் வந்ததுன்னா இல்லையா. ஸோ அதனால ஆனந்தம் நம்மளுடைய உண்மையான நிலை என்னன்னா, நம்ம ஆனந்தத்தை எப்பவும் விரும்புறோம் என்ன. ஏன்னா நம்முடைய சொரூபமே ஆனந்தம்ங்கிறது. பிகாஸ் சத்தியம் ஞானம் அனந்தம் சச்சிதானந்தம்னு சொல்றேன், அதுதான் நம்மளுடைய சொரூபம். அதனால we always want ஆனந்தம். இந்த ஆனந்தத்தை அடைவது எப்படி அப்படிங்கிறது நம்முடைய முயற்சி என்ன. ஸோ வேதமும் இதை ரெகக்னைஸ் பண்றது, that you want to live happily, how to get that happiness என்ன. அதனால வேதத்தில் 2 பார்ட் இருக்கு, ஒண்ணு கர்ம காண்டம், 2வது ஞான காண்டம். இந்த கர்ம காண்டம்ங்கிறதுல என்ன சொல்றதுன்னா, நீ உனக்கு என்ன வேணும், உனக்கு சந்தோஷப்படுறதுக்கு, உனக்கு இன்பம் வேணுங்கிறதுக்கு உனக்கு என்ன வேணும், வாட் டு யூ வாண்ட் டு பி ஹாப்பி அப்படின்னு கேள்வி கேட்கறது. சப்போஸ் நீங்க எனக்கு குழந்தைகளே இல்லை, கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, எனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிச்சுக்கோ. அப்போ வேதம் சொல்றது, ஆல்ரைட் இந்த யாகத்தை பண்ணு, இந்த மந்திரங்களை சொல்லு, இந்த உபாசனையை பண்ணு, ஏன்னா இந்த விரதத்தை இரு, எல்லாம் பண்ணிதான் நமக்கு குழந்தை பிறக்கும்னு சொல்றது என்ன. சோ அது வந்து வேதங்கள் வந்து நமக்கு கர்ம காண்டத்துல கர்மன்னா காரியம் செய்யுது என்ன. காரியம்னா கர்மங்கிற வார்த்தைக்கு நம்ம சாஸ்திரப்படி 3 இது உண்டு, காயிகம், வாச்சிக்கம், மானசம். காயிகம்னு சரீரத்தினால செய்வது காரியங்கள்லாம் கர்மம். வாச்சிக்கம் வாயால மந்திரங்கள் எல்லாம் சொல்றது. மானசம் மனசால தியானம் பண்ணி பண்றது. இது 3 ஆல் தீஸ் 3 ஆர் கால்ட் காய்கம் கர்ம என்ன. காய்கம் கர்மங்கிறது 3 சேர்ந்து கர்மங்கிறது. ஸோ இந்த கர்ம காண்டத்துல மந்திரங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு என்ன, என்னென்ன யாக யஜ்யங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு, என்ன பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் சொல்லி இந்த மந்திரங்கள்லாம் சொல்லி பண்ணினா உன்னுடைய ஆசைகள் பூர்த்தியாகும். உனக்கு உத்தரகாமேஷ்டி மழை ஓடணும்னா மழை பெய்யறதுக்கான மந்திரங்கள்லாம் இருக்கு என்ன. ஐஸ்வர்யம் ஒண்ணுன்னா பணம் கிடைக்கிறதுக்கு சம்பாதிக்கிறதுக்கான வழிகள்லாம் இருக்கு. உனக்கு என்னோட விரோதிகள் எல்லாம் அழிக்கணும், உன்னை எல்லாம் ரொம்ப துன்பப்படுத்துறேன்னா அதுக்கான மந்திரங்கள்லாம் இருக்கு. நீ எந்த விதமாக வாழ்ந்தால் என்ன ஆனந்தமாக இருக்க முடியுமோ அதுக்கான வழிகள் தான் வேதங்கள் சொல்றது. ஓகே, அது கர்ம காண்டத்துல சொல்றது. சோ இப்ப வந்து நம்ம வாழ்க்கையில நம்ம இந்த சந்தோஷத்தை தேடி போறப்போ வேதங்கள் நமக்கு உபயோகமா இருக்கு. ஹெல்ப் அஸ் கெயின் தட் ஆனந்தம். சரி, ஒரு மனுஷன் என்ன பண்றான், இந்த காரியங்கள்லாம் செஞ்சு என்ன சந்தோஷமா இருக்கான். ஆனா அவனுக்கு என்ன நாளடைவில் என்ன இருக்குன்னா அவனுக்கு அந்த போற மாட்டேங்கிறது. அவனுக்கு இஸ் நாட் கண்டென்ட், இஸ் நாட் ஹாப்பி, ஸ்டில் நாட் ஹாப்பி. ஏன்னா there are 3 defects என்ன to the ஆனந்தம் gain from the world. உலகத்திலிருந்து இந்த மாதிரி கர்மங்கள் செய்து
அடையும் ஆனந்தங்களுக்கு 3 முக்கியமான டிஃபெக்ட் இருக்கு. இதை பத்தி நான் கிளாஸ்ல எல்லாம் சொல்லியிருக்கேன். பெனிஃபிட் ஆஃப் பர்டிகுலர் நியூ பீப்புள். சி, ஐ வாண்ட் பீப்புள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங். வேதங்கள்ல ஏதோ மந்திரங்கள் நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை நினைக்க கூடாது. நமக்கு புரியல, அதனால நம்ம சரியா புரிஞ்சுக்கல. சோ நம்ம இந்த மந்திரங்களை இந்த கர்மகாண்டத்துல சொல்ல கர்மங்களெல்லாம் பண்ணி இந்த ஆனந்தத்தை அடைந்தாலும் அந்த மனுஷன் என்ன ஆகுதுன்னா ஸ்கூலா இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு 20 வயசு கல்யாணம் ஆகுது, 25, 30, 40, 50 வயசு ஆகுது. என்ன அவனுக்கு என்னன்னா, சரி நான் என்னெல்லாமோ பண்ணி இந்த ஆனந்தத்தை எல்லாம் அடைந்தேன், என்ன ஆனால் ஒன்று நிலையா நிக்கலையே. ஆச்சு, கல்யாணம் ஆச்சு, குழந்தை பிறந்தது, குழந்தைகள்லாம் வளர்ந்தது, எல்லாம் படிக்க வச்சு இது பண்ணோம். அதுக்கு வேணுங்கிற திரவியங்களுக்கோ இதுக்கோ நம்ம வேதத்துல சொல்ல மந்திரம் இதெல்லாம் விஷயங்கள் எல்லாம் பண்ணி பணம் எல்லாம் சம்பாதிச்சு நம்மளுடைய கர்மமும் செய்து பணங்கள்லாம் சம்பாதிச்சு எல்லாம் பண்ணினோம். ஆனந்தம் கிடைச்சது. பட் ஒரு ஆனந்தம் நிறைய நிக்கலையே. எல்லாம் வந்துட்டு போறதா இருக்கே. என்ன குழந்தைகள் எல்லாம் படிக்க வச்சு எல்லாம் இது பண்ணு. இப்போ அமெரிக்காவுக்கு போயிட்டான், இதுக்கு போயிட்டான். இப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு நாளைக்கு இது பேஷண்ட் இருந்தோம், இப்போ அந்த பேஷண்ட்டை நிறுத்திட்டான், அவன் மருதம் முடியறது இல்லை. என்ன இத்தனையோ விதமான கஷ்டங்கள் நமக்கு தோன்றுறது, ரைட்டு. அதே மாதிரி பெண்களும் என்ன அவ கல்யாணம் ஆகி போயிட்டேன்னா நமக்கு அதுக்கப்புறம் கான்டாக்ட் அது மாதிரி கான்டாக்ட்ஸ் இருக்காக்கும். பட் ஸ்டில் இட் இஸ் நாட் ஆஸ் பிஃபோர். அதனால இந்த ஆனந்தம்ங்கிறது நிலையாக இல்லை. என்ன 3 விதமான டிஃபெக்ட்ஸ் அது சொல்றான். என்ன அதிருப்தி கரத்துவம்னு ஒண்ணும். அதிருப்தி கரத்துவம்னா அந்த ஆனந்தம் அடைய அடைய அழுத்து போறது, சலிச்சு போயிடுறது இல்லையா. ஒரு சினிமா பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தேட்டர் நல்ல மூவி வந்திருக்கு, போய் பார்க்கலாம். முதல் தடவை போய் பார்ப்பேன், நல்லா இருந்து என்ஜாய் இட். 2ஆம் தடவை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம க்ளோஸ் ஃபோர்ஸ் பண்றேன், திருப்பி பார்க்க திருப்பி போய் பார்த்துட்டு வருவேன். பரவாயில்ல, சிரமமா இருந்தாலும் இங்கே போறது, ஆட்டோ வச்சுன்னு போக வேண்டியிருக்கு, இங்க டிக்கெட் வாங்க வேண்டியிருக்கு, செலவழிக்க வேண்டியிருக்கு, எல்லாம் பண்ணிட்டு 2ஆம் தடவை போறேன். என்ன 3ஆம் தடவை போக வேண்டும், நீங்க வில் நாட் கோ, போறோம் அழுத்து போச்சு. அதே திருப்பி என்ன பார்த்துட்டு இருக்கிறது. என்ன அதே பால் பாயசத்தை திருப்பி இப்படி சாப்பிட்டு இருக்கிறது, போறோம் நிறுத்தி விடலாம் அப்படின்னுட்டு சலிச்சு போயிடும். சோ இந்த மாதிரி உலக விஷயங்களுக்கு கிடைக்கிற ஆனந்தம் சலிச்சு போயிடும். அதிருப்தி கரத்துவம். என்ன துக்க மிஸ்ரத்துவம்ங்கிறது ஒண்ணு. துக்க மிஸ்ரத்துவம்னா இந்த ஆனந்தத்தை அடைவதற்கு நம்ம கஷ்டப்படுற வேண்டியிருக்கு. இதே சினிமா எக்ஸாம்பிள் எடுத்துன்னு வச்சுக்கோங்க. இங்க இருந்து டிக்கெட் வாங்க வேண்டியிருக்கு, அதுக்கு பணம் செலவழிக்கணும். இங்க இருந்து ஆட்டோலையோ எதுலையோ போறதுன்னா அதுக்கும் பணம் செலவழிச்சானும். 3 மணி நேரம் உட்காந்துட்டும் அது முடிஞ்ச விட்டு திரும்பி வீட்டுக்கு வரணும். திரும்பி வரதுக்கும் பெரிய ப்ராப்ளம்ஸ். அதுவும் சங்கீத கச்சேரி சீசன்ல கச்சேரி ரொம்ப நேரத்தில் போனேன்னு வச்சுக்கோங்க, கச்சேரி எல்லாம் நல்லா தான் இருந்தது, திரும்பி வரது ஆட்டோ கிடைக்காது. என்ன இந்த இருட்டுல தவிச்சு எப்படி வந்துச்சிருவோம் வீட்டுக்கு வந்து, அப்புறம் சாப்பாட்டுக்கு ப்ராப்ளம். என்ன ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் தேர். ஸோ துக்க மிஸ்ரத்துவம் ஆல்வேஸ், தெர் இஸ் ஆல்வேஸ் சம். நமக்கு தெரியாம ஏதாவது ஒரு இதுல தேன் குழைச்சு கசப்பான மருந்து தேனை குழைச்சு கொடுக்குற மாதிரி தான் இந்த ஆனந்தம்ங்கிறது. என்ன இதுல இந்த முதல்ல இந்த விஷயங்கள் அடைவதற்கு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. ஆர்த்தானா மார்ஜிதம் துக்கம். பணத்தை சம்பாதிக்கணும், சம்பாதிச்சு அதை மெயின்டைன் பண்ணணும். அதை வாங்கிட்டு அந்த காரை வாங்கிட்டோ என்ன வீட்டுல இருக்க ஒரு புது கார் ஒரு ஓட்டிட்டு ஒரு 2 மாசம் கழிச்சு ஆச்சு இருந்துச்சுன்னா ஆக்சிடென்ட் ஆயிடுறது, பெரிய பெரிய விண்ட்ஷீல்டு போயிடுறது, ஆள் தப்பிச்சது அதிர்ஷ்டம் அப்படின்னு நினைச்சுட்டு இருப்போம். அந்த மாதிரி சிச்சுவேஷன் வருது. ஸோ அப்ப என்ன அது மெயின்டெனன்ஸ் போதும், சம்ரட்சணம் துக்கம். என்ன அப்புறம் ஒரு நாளைக்கு அங்கேயோ பார்க் பண்ணியிருந்தேன், அப்புறம் திரும்பி வரதே காரை காணும். அச்சோ கார் போச்சே, இவ்வளவு லட்சம் ஆச்சு, இதாச்சு அப்படின்னுட்டு அதுவும் துக்கம் தான் இல்லையா. என்னதான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் கிடைக்க மாட்டேங்கிற திருப்பிங்கிற கவலையெல்லாம் இருக்கும். ஓகே, ஸோ அதனால இந்த உலக விஷயங்கள்ல அடையக்கூடிய ஆனந்தம்ங்கிறது ரொம்ப. அந்த 3வது பந்தகத்துவம். பந்தகம்னா சில விஷயங்கள் நமக்கு அது இல்லாம முடியாது அப்படின்னு ஆயிடுறது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஏசி போட்டு தூங்குறேன்னு வச்சுக்கோ, எல்லாமே ஒரு நாளைக்கு பவர் போயிடுது, ஏசி இல்லை அப்படின்னா தூக்கம் தூக்கம் போயிடுறது. ஸோ மெனி ஆஃப் திஸ் ஆனந்தம்ஸ் ஆர் இந்த டிஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்கு. என்ன அதனால இந்த டிஃபெக்ட் ஃப்ரீ ஆனந்தம் எங்க கிடைக்கும் அப்படின்னு ஸ்டார்ட் திங்கிங். நாட் ஏர்லி ஸ்டேஜஸ் இன் லைஃப்ல இல்ல, ஆரம்பத்துல வாலிப பருவத்துல எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதெல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு அந்த அடிச்சு பிடிச்சிட்டா அந்த சினிமா நின்று டிக்கெட் வாங்கி அந்த இதை பண்ணி எல்லாம் பண்றோம். என்ன வயசாக இது என்னடா இந்த ஆனந்தத்துக்கு இவ்வளவு குறைகள்லாம் இருக்கு புரியுது நமக்கு, இதுக்காக நம்ம போய் இப்படி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் திங்கிங். ஸோ அந்த ஸ்டேஜ்ல என்ன, தட் இஸ் அ ஸ்டேஜ் when you are getting, when you understand
என்ன தட் உலக இன்பங்கள் எல்லாம் லிமிடேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது புரியுது. அப்போ அப்போ இந்த நீங்க மாண்டிகா கிளாஸ்க்கு வந்த மாதிரி முண்டகோபனிஷத் கிளாஸுக்கு போறேன். அங்க போனா முண்டகோபனிஷத்துக்கு பரீட்சை லோகான் ஒரு மந்திரம், பியூட்டிஃபுல் மந்திரம். பரீட்சை லோகான் கர்மச்சிதான் பிராமண நிர்வேதமாயா நாஸ்தி அகிருத கிருதேன தத் விஜயானார்த்தம் குருமேவாபிகச்சே சமித்வாணிகி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் அப்படின்னு ஒரு மந்திரம் வருது. இந்த வாழ்க்கையில பரீட்சை லோகான் கர்மச்சிதான் லோகான், கர்மங்களை செய்யக்கூடிய மனுஷாலாம் இருக்காளே என்ன பரீட்சை லைஃப் திருப்பி இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி பார்த்தானா, என்னடா இவ்வளவு வயசு இருந்தேன், இவ்வளவு சம்பாதிச்சேன், இவ்வளவு பண்ணேன், என்னத்தை கண்டேன், வாட் இஸ் இட், அது ஒன்னும் நிலையா நிக்கல, வாட் இஸ் த பாயிண்ட் இன் லிவிங் அ லைஃப் லைக் திஸ், என்ன இந்த மாதிரி வாழ்க்கை பூரா இருக்க போறேன்னா, பார்க்க சுச்சல் காலத்தில் இருக்க போறேன்னா அப்படின்னு நினைக்கிறப்போ, அப்படின்னு எக்ஸாமின் பண்றப்போ அவன் வந்து சம்படி சஜஸ்டியும் போப்பா இங்க போ, இங்க வேதாந்தம் லெக்சர்ஸ் நான் சொல்றேன், என்ன குருமேவ அபிகச்சேத் சமித் பாணிகி ஸ்ரோத்ரியம். சமித் பாணிகி, சமித் பாணிகின்னா அந்த காலத்துல அவளுக்கு என்ன ஜாஸ்தி இதெல்லாம் இருக்காது, அதெல்லாம் சமைத்து கொண்டு கொடுப்பாளாம் குருக்கு. ஏன்னா அவர் வந்து யோகா இங்கெல்லாம் பண்றதுக்கு உபயோகமா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த குரு எப்படிப்பட்டவர்னா ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். ஸ்ரோத்ரியம்னா அவர் இன்னொரு குரு கிட்ட சாஸ்திரங்களை கேட்டவர், என்ன உபநிஷத்துக்கள் கீதை எல்லாமே கேட்டவர். அவர் வந்து இவ்வளவு மாதிரி வந்து உள்ளே உலக இன்பத்துக்காக சாஸ்திரத்துக்கு போல என்ன ஞானத்துக்காகவும் மோட்சத்துக்காகவும் போய் ஒரு குருகிட்ட இருந்து அவர் கத்துன்னு இருக்காரு. ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். நாட் ஒன்லி ஹேஸ் he learned, he has also achieved that of brahmanishta, that is remaining in brahma jnanam. என்ன அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற தாட்ல எஸ்டாப்ளிஷிங் தட். என்ன அந்த மாதிரி ஒரு குரு கிட்ட போனேன்னா அவன் வந்து சொல்ல வரணும், அப்பா நீ வந்து யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் லிமிடேஷன்ஸ், நான் உனக்கு சொல்லித்தரேன் வா இங்க அப்படின்னு சொல்லி உட்காந்து வச்சு அவருக்கு he will teach him. என்ன சொன்னா பிரம்ம வித்தை டீச் பண்ணுவாரு. இந்த பிரம்ம வித்தைன்னா என்னன்னா என்ன வாட் இஸ் ஆத்ம ஜானம், ஆத்ம விசாரம் எப்படி பண்றது அப்படின்ட்டு he will teach. ஸோ அவர் என்ன சொல்லுவாருன்னா, அப்பா நீ வந்து ஆனந்தம் வேணும், எல்லாருக்கும் ஆனந்தம் தான் வேணும், ஆனந்தத்துக்காக அலைஞ்சின்றது வெளியில நீ you went to the cinema theater, the music hall, you went to UK, USA, you went all over the world for that, and you did spend so much of money and all effort and all that, but எல்லாம் waste of money and effort only. நீ தேடுற ஆனந்தம் எங்க இருக்குன்னா வெளியில எங்கேயும் இல்லை. You have to turn inwards. என்ன சாஸ்திரம் சொல்றது, நம்ம எதிரே பார்த்த கட்டோபனிஷ்ல பார்த்தோம் ஒரு மந்திரம், பியூட்டிஃபுல் மந்திரம், பராஞ்சகாலி வெதுகத் ஸ்வயம்பு பரான் தஸ்மாத் பரான் பஷ்யந்தி அந்தராத்மா கஷ்டித் தீராக பிரத்யேகாத்ம ஐட்சத ஆவிருத சச்சுகு அமிர்தத்துவம் இச்சன்னுட்டு பார்த்தோம் நம்ம ரெண்டாவது சாப்டர்ல ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் வழியில. என்ன அதாவது பகவான் வந்து நம்ம கண்கள் காதுகள் எல்லாத்தையும் வெளிப்பாக்க படிச்சுட்டான். என்ன கண்ணு வந்து வெளியில தான் பாக்குறது, அங்க ஒரு மரம் இருக்கு, இங்க ஒரு வீடு இருக்கு, இங்க ஒரு கார் இருக்கு, எல்லாம் கண்ணால் தான் பாக்குறது, வெளியில இருக்கிறதான் பாக்குறது. இந்த ஐ சி இன்வர்ட் யுவர் லங்ஸ், யுவர் ஹார்ட், யுவர் லிவர். நோ, அதே மாதிரி காது வந்து இட்ஸ் ஒன்லி டர்ன்ட் அவுட்வர்ட்ஸ். அதனால ஒருத்தர் நோபடி டர்ன்ஸ் இன்வர்ட்ஸ், உள்ளுக்குள்ள நினைக்கிறது இல்லை. நாட் தட் உள்ளுக்குள்ள நினைச்சு நீங்க லிவரையும் ஹார்ட்டையும் லங்கையும் பார்த்ததுனால பெனிஃபிட் இருக்க போறது இல்லை. பட் டர்ன்ட் இன்வர்ட்ஸ் மீன்ஸ் கான்டெம்ப்ளேட், நான் யார் அப்படிங்கிறது. if you turned that way, கஷ்டித் தீராக பிரத்யேகாத்ம ஐட்சத ஆவிருத சக்ஷுகு அமிர்தத்துவம் இச்சது. So he turns inwards and finds that I am not this body, I am the Atma அப்படிங்கிற உண்மை அவனுக்கு புரியுது. நான் யார் அப்படிங்கிற கேள்விக்கு gets an answer. நம்ம எல்லாம் யாரும் என்ன சொல்லுவோம், நான் யார் உங்களை கேட்டா நீங்க என்ன சொல்லுவேன், நான் I am so and so living in so and so place and doing so and so job, என்ன and I am so and so's mother or father, எல்லாம் அந்த மாதிரி தான் டிஸ்கிரிப்ஷன் சொல்லுவோம். என்ன நான் ஆத்மான்னு ஏதாவது சொல்லுவாடோ, பிகாஸ் நோபடி ஹஸ் சீன் தட் ஆத்மா. ஒருத்தருக்கும் தெரியாது. நீங்க இந்த கிளாஸ்க்கு வரதுட்டும் நான் சொல்றேன் ஆத்மானுட்டு ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறதுக்கு புரிஞ்சுக்கிறேன். நீங்க அப்போ கூட நீங்க அக்செப்ட் பண்ணிட்டா கூட சரி இவர் ஏதோ சொல்ற, ஏதோ படிச்சிருக்கணவர், என்ன அதனால அவர் சொல்றாரு நம்ம ஒத்துக்கிறோம் அப்படின்னு தான் ஒத்துக்க மொழிய, பிகாஸ் இட்ஸ் சம்திங் அவைலபிள் ஃபார் பெர்செப்ஷன். பட் கிருஷ்ணரே சொல்றாரு இதுல கீதையில, அந்தவத்து இமே தேகே நித்தியோக்தா சரீரின அனாசினோ அப்புறமே இசிய தஸ்மாத் ஒரு பியூட்டிஃபுல் ஸ்லோகம் இருந்தது. என்ன
பா நீ வந்து நான் இந்த சரீரம்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டு நீயே வந்துட்ட. சரீரம் டிட் நாட் சே நான் சரீரம்னு சொல்லல, பிகாஸ் பேசாது என்ன, அது என்னோட ஒட்டின்னு இருக்கு. யூ சி தட் எவ்ரி டே அண்ட் நைட் இட் இஸ் தேர், தேர்ஃபோர் இட் இஸ் ஐ நீ சொல்ற நீ. அண்ட் இங்க வான்னு சொன்னா இந்த பூத் சரீரத்தை தூக்கி போட்டு அங்க பாரு நீங்க. பட் யூ ரியலி நாட், யூ ஆர், நீ சரீரம் இல்லை, நீ ஆத்மா. சரீரத்தை தவிர ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு, அது இருக்கிறதுனால தான் சரீரம் ஃபங்க்ஷன் பண்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரம் சொல்றது என்ன. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, சோ கர்ம காண்டத்துல என்ன எப்படி வாழ்க்கையை வாழறது, எப்படி சந்தோஷத்தை உலகத்துல இருந்து அடையிறது அப்படிங்கிறது சொல்லியிருக்குன்னு சொன்னேன் என்ன. இப்ப புரிஞ்சுடுச்சு எனக்கு, இந்த உலகத்துல இருந்து அடையக்கூடிய ஆனந்தங்கள்லாம் லிமிட்டட் பர்பஸ் ஒன்லி. therefore எனக்கு ஐ வாண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட் இன் டோட்டல் சென்ஸ் என்ன, எனக்கு பூர்ண ஆனந்தம் வேணும். எனக்கு இந்த வந்துட்டு போற ஆனந்தம் எல்லாம் வேண்டாம், எனக்கு துக்கத்தோட கலந்த ஆனந்தம் எல்லாம் வேண்டாம் எனக்கு. ஐ வாண்ட் தட் கைண்ட் ஆஃப் ஆனந்தம்னு சொன்னேன்னா, யூ கேனாட் கெட் இட் ஃப்ரம் திஸ் வேர்ல்ட், ஃப்ரம் திஸ் பாடி. ஸோ நீ யூ கம் டு ஞான காண்டம். ஸோ வேதம் சொல்றது நான் உனக்கும் சொல்லித்தரேன், அதுவும் சொல்லித்தரேன் நான் உனக்கு வாட் யூ ஆர் ஆஸ்கிங் ஃபார் இஸ் மோக்ஷம். மோக்ஷம் சம்சாரத்திலேருந்து இந்த வந்துட்டு போற என்ன இந்த ஆனந்தத்திலேருந்து விடுபட்டு நித்திய ஆனந்தமா இருக்க அடையக்கூடிய பொசிஷன் மோட்சம்னு சொல்லுவோம் என்ன. அது என்ன, பிறந்தது சம்சார சுழல்ல இருந்து விடுபட்டு நித்தியமாக அந்த பிரம்மன் ஆத்மா பிரம்மனோட ஐக்கியமாயி என்ன, அது நித்திய ஆனந்தத்தை அடைகிறதுக்கு வழி இருக்கு என்ன. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அதுல என்னன்னா, அந்த வழியை ஒரு மனிதனால் தான் அடைய முடியும். இப்ப இந்த ஞானத்துக்கு வந்ததே மனிதனாலதான் முடியும். ஒரு மாடோ ஒரு குருவியோ ஒரு மிருகமோ பட்சியோ அது அடைய முடியாது. மனுஷனால தான் அடைய முடியும், அவனுக்கு தான் அதுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. அதனால நீ மனிதனா பிறந்துட்ட, லக்கி. மனிதனா பிறந்ததுங்கிறதே ஒரு பெரிய இது புண்ணியம் நீ பண்ணது. அதனால நீ இந்த இதுக்கு அதுக்கும் இந்த மற்ற சில்லற ஆனந்தத்துக்கு ஓடிட்டு இருக்கிறதுக்கு பதிலா யூ கோ டு எ குரு அண்ட் கெட் ஃப்ரம் ஹிம் திஸ் நாலேஜ் என்ன. அதுக்கு கர்ம காண்டத்தை ஞான காண்டத்துக்கு வா அப்படிங்கிற. வேதத்தினுடைய ஞான காண்டம்ங்கிறது செகண்ட் பார்ட் ஆஃப் வேதா இஸ் ஞான காண்டம். ஸோ கர்ம காண்டத்துல இந்த வழிகள்லாம் சொல்றது ஞான காண்டம். ஞான காண்டத்துல அதான் உபனிஷத்துங்கிறது. ஞானங்கிறது வேதத்திலேயே செகண்ட் பார்ட். எப்படி வேதம், சாம வேதம், யஜுர்வேதம், ரிக்வேதம், அதரோட வேதம், 4 வேதங்களும் ஒரு வேதங்களுடைய முடிவிலையும் என்ன உபனிஷத்துக்கள் இருக்கு என்ன. உபனிஷத்துகள்னா என்ன, இதெல்லாம் ரிஷிகள் இதுவும் பகவான் கிட்டே இருந்து நேர கிரகிக்கப்பட்ட விஷயம்தான் என்ன. ரிஷிகள் இந்த இந்த உபனிஷத் மந்திரங்கள் எல்லாம் ஈஸ்வரனால கொடுக்கப்பட்டு கிரகிக்கப்பட்டு நமக்கு கொடுத்துருக்கா என்ன. அதனாலதான் வேதத்துல பார்த்தது வேதமா இருக்குது என்ன. அந்த உபனிஷத்துல இந்த உபனிஷத்துங்கிற வார்த்தைக்கே என்ன அர்த்தம்னா, உபன அருகில் கிட்டக என்ன. உபநயனம்னு சொல்றோம் இல்லையா, உபநயனம்னா கிட்ட வருது. அதாவது நம்ம பையன் வயசு ஒரு 8 வயசு 9 வயசுக்கு கூட உடனே வச்சுக்கோங்க, உபநயனம். குரு கிட்ட அவர் மந்திரங்கள் சொல்லுவார், தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி, அவனுக்கு போதி இது பண்ணுவார், பிரம்ம வித்யா சொல்லுவார். சொல்றப்போ அப்போல இருந்து ஆமா ஹி பிகம்ஸ் ஹிஸ் ரிஷியா அண்ட் இஸ் அ குரு இல்லையா. சோ அந்த பிரம்ம வித்யை நீ யூ மஸ்ட் அத நீ உன்னோட உண்மையான சுரூபம் என்ன அப்படிங்கிறத இந்த உபநிஷத்துக்கெல்லாம் சொல்றது. ஒரு வேதத்துக்கு பின்னாடி 3 உபநிஷத்துகள் இருக்கு என்ன. சாம வேதம் இருக்கு, சாம வேதத்துக்கு கேன உபநிஷத் சாம வேதம், சாந்தோக்கிய உபநிஷத் சாம வேதம், யஜுர்வேதம் இருக்கு, பிருகதாரண்ய உபநிஷத் யஜுர்வேதம் என்ன. அந்த மாதிரி 10 முக்கியமாக நிறைய உபநிஷத். ஆரம்பத்துல 1000 உபநிஷத் இருந்துதான், ஆனா காலகட்டத்துல அழிஞ்சு போய் இப்ப நமக்கு கிடைக்கிறது ஒரு 108 உபநிஷத் தான். இந்த 108 உபநிஷத்தையும் அவர் வியாசர் தான் ஆர்கனைஸ் பண்ணி ஒவ்வொரு வேதத்திலையும் பண்ணி நமக்கு கொடுத்துருக்கேன் என்ன, வியாச ரிஷி. சோ அந்த இதுல உபநிஷத்துல ஒன்னொன்றையும் சொல்றது எப்படி இந்த ஆத்ம ஞானத்தை அடைந்து என்ன மோட்சத்தை அடைவது அப்படிங்கிறத ஒரு உபநிஷத்து சொல்றது என்ன. சோ இந்த ஆத்ம ஞானம்ங்கிறது என்ன, ஆத்ம ஞானம்ங்கிறது என்னங்கன்னா அகம் பிரம்மாஸ், அல்டிமேட்லி அகம் பிரம்மாஸ்மிங்கிறது ஆத்ம ஞானம் என்ன. சோ நான் என்னோட உண்மையான சுரூபம் என்பது இந்த சரீரம் இல்லை, நான் பிரம்மன். சி நம்ம சரீரம் தான் நான் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். சாஸ்திரம் சொல்றது இல்லப்பா, நீ சரீரம் இல்லை, நான்கிறது ஆத்மா அல்லது பிரம்மன் என்ன. பிரம்மன்கிற இரண்டற்ற ஒரு
அல்டிமேட் ட்ரூத், கடைசி உண்மைங்கிறது இந்த பிரம்மன் தான். என்ன சாஸ்திரம் என்ன சொல்றது, பிரம்ம வித்யாங்கிறது என்ன சொல்றதுன்னா, இந்த அத்வைத பிரம்மன் வந்து தைத்திரிய உபனிஷத்துல சொல்லப்படுறது. ஐ தாட் ஐ ஷுட் மென்ஷன் திஸ் so that it makes sense. என்ன இப்ப வந்து என்ன சொல்றதுன்னா, தைத்திரிய உபனிஷத்து என்ன சொல்றதுன்னா, அந்த பிரம்மன் இருக்கே அத்வைத்தம்னா இரண்டற்ற. சோ த அல்டிமேட் ட்ரூத், அல்டிமேட் ட்ரூத், அல்டிமேட் ட்ரூத் என்ன, கடைசியில அழியாத இருக்கக்கூடிய ஒரு பொருள் என்ன, பிரம்மன். என்ன பிரம்மன். சோ அது ஒன்றுதான். at one time it was only thing that was there அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு டைம்ல வச்சுக்கோங்க, புரிஞ்சுக்கிற வருஷம் சொல்றோம் இது. என்ன அது வந்து அந்த பிரம்மன் வந்து சோ காமயத பகுஷ்யாம் பிரஜாயேதி சதபோ தப்பியத தபஸ்தத்வா இதகம் சர்வம் அஸ்ருஜித தைத்திரிய உபனிஷத்துல சொல்றது. அந்த அந்த அத்வைதமான இரண்டற்ற அந்த ஒரு பிரம்மன் இருக்கே, அது வந்து நம்ம தனியா இருக்குமே, இப்படிதான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் உங்களுக்கு. அது நினைச்சுதான் அப்படி நினைச்சுதான் நினைக்கல எனக்கு தெரியாது. பட் நான் என்னுடைய இது இன்டர்பிரிட்டேஷன் லைக் தட். நான் தனியா இருக்கேனே, என்ன பகுஷ்யாம், let there be many, நிறைய இருக்கட்டும், இந்த எனக்கும் பொழுது போகும், பேசிட்டு இருக்கலாம், அது பண்ணிட்டு இருக்கலாம். என்ன so many things. I am alone, I want someone, I want company. நம்மளும் சொல்றோம் இல்லையா, சில சமயம் தனியா இருந்தாலும் I want company and bring up friends and சினிமாவுக்கு போலாமா, இன்னைக்கு கச்சேரிக்கு போலாமா பேசணும் இல்லையா. அந்த மாதிரி பிரம்மன் தாட் என்ன, நான் தனியா இருக்கேனே, I have become many. சரி, எப்படி தனியா இருக்கிறது எப்படி மெனி ஆக முடியும்? இருக்கிறது ஒண்ணும். அட்லீஸ்ட் ஆம்படியா பொண்டாட்டியா இருந்தா, மேன் அண்ட் உமனா இருந்தா இன்னொரு குழந்தை பிறக்கலாம். என்ன இங்க வெரி சரி ஒன் பர்சன். சோ தப்போ தப்பீது. தப்போ தப்பீது என்னன்னா, அது வந்து தியானம் பண்ணிட்டு தப்போன்னு தியானம் பண்றது. என்ன பகுஷ்யாம், நான் பலவா ஹாவியனாக அப்படின்ட்டு தபஸ் தபஸ்தத்வா இதற்கும் சர்வம் அஸ்விஜித. அது தபஸ் பண்ணின உடனே எல்லாம் வந்தது, இதெல்லாம் வந்தது, மனுஷா மிருகங்கள் அது இது பிரபஞ்சமே வந்தது அப்படின்னு உபனிஷத் சொல்றது. ஆரிஜின் ஆஃப் கிரியேஷன்ங்கிறதுக்கு அது திஸ் வே இன் விச் தைத்திரிய உபனிஷத் எக்ஸ்பிளைன்ஸ் தட். என்ன அப்போ வந்து எப்படிடா தபஸ் பண்ணினா ஜனங்கள்லாம் வருவா, மிருகங்கள்லாம் என்ன வரும், எப்படி வரும், மிருகங்கள்லாம் வரும், ஜனங்கள்லாம் வருவா, இந்த பிரபஞ்சமே வரும், எப்படி வரும்? சிம்பிள் ஆன்சர். நம்ம எல்லாரும் தினம் ராத்திரி படுத்து தூங்க போறோம். தூக்கத்துல சொப்பனம் காண்றோம். சொப்பனத்துல இருக்கிறவ எல்லாரும் மனுஷா வரா, வருது, ஏரோப்ளேன் வருது, அது வருது, so many things come in that. என்ன எங்க இருந்து வந்தது? Did we create them? So சார் இந்த தப்போ தப்பு இதுங்கிறது என்ன, ஸோ அதனோட விஷுவலைசேஷனோட கான்டம்ப்ளேஷன்ல ஹோல் கிரியேஷன் கம்ஸ். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், இந்த கிரியேஷன் நம்ம எல்லாம் இருக்கவே இட்ஸ் லைக் ட்ரீம்னு சொல்றோம் இல்லையா, சொல்றோம் இல்லையா. இப்ப இந்த வாழ்க்கைங்கிறதே ஒரு கனவு மாதிரி தான். என்ன அது ஒரு விஷயத்துல உண்மைதான். என்ன சென்ஸ், மனுஷன் பிறகுறான், வாழலாம், எவ்வளவு விஷயங்கள் நடக்கிறது, அவன் போயிட்டான்னா அப்புறம் எல்லாம் பஞ்சா போயிடுறது. என்னாச்சு அப்புறம் ஒண்ணுமே இல்லை. அது மட்டும் உலகம் ஓடிடுது. அடுத்த தலைமுறை வந்துடுத்து, அதுக்கு அடுத்த தலைமுறை வந்து இங்க தலைமுறை எல்லாரும் போயிட்டாங்க, finished இல்லையா. சோ இது ஒரு கனவு தானே, இட்ஸ் ஆல்மோஸ்ட் a dream like that. so this is what the Upanishad says. so இந்த உலகம்ங்கிறதே ஒரு மித்தியைங்கிறதுக்கு இது ஒரு ப்ரூஃப். இது என்ன, இது ஒரு கனவு. என்னோட கனவு, நம்ம ராத்திரி தூங்கி எழுதுனோம்னா நம்ம கனவை பத்தி கவலைப்படுறோம். அப்புறம் தூக்கத்துல எல்லாத்துக்கும் வந்து கத்தி காமிச்சு குத்துறேன்னு சொன்னோம்னா நம்ம புரிஞ்சிடணும்னா முடிச்சிடணும்னா நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா, குத்துறேன்னு சொன்னான்னு சொல்லிட்டு. ஆர் நீங்க யாராவது குத்தினா உங்களையா அரெஸ்ட் பண்ண முடியுமா? இல்லையா. எல்லாம் everybody knows it's all மித்தியை. என்ன so this is what Upanishad says about this creation. என்ன so இந்த இதெல்லாத்தையும் உபனிஷத்துல, இந்த உபனிஷத்துகள்லாம் உண்மையை சொல்லி, அப்பா இது உண்மை அல்டிமேட்லி நீ என்ன புரிஞ்சுக்கணும்னா, என்ன நீ வந்து அந்த ஆத்மா அந்த பிரம்மன், அந்த இரண்டற்ற அந்த பிரம்மன் தான் பகுஷ்யாம் பலவாக ஆகி பலவிதமான மனிதர்களாகவும் மிருகங்களாகவும் பட்சிகளாகவும் இருக்கு அப்படிங்கிற உண்மையை இந்த உபனிஷத் சொல்றது. உங்களுக்கு இதான் சொல்றேன்னா, வேதங்கள்ல ஞான காண்டத்துல உபனிஷத்துகள்லாம் இந்த மாதிரி இந்த உபனிஷத்துகள்ல என்ன வந்து சோ நான் மாட்டிக்கிறதுக்கு அப்புறம் வரேன். என்ன சோ
சோ அந்த குரு கிட்ட போன சொல்லி சரி இந்த மெத்தடாலஜி எப்படி இந்த ஞானத்தை கொடுக்கறது அப்படிங்கிறதுக்கு சாஸ்திரமே மெத்தட் கிரியேட் பண்ணிருக்கு. என்ன இந்த ஞானம் நான் சொல்ல கர்ம காண்டத்துல எப்படி கர்மம் செய்து பணம் சம்பாதிச்சு வாழ்க்கையை நடத்துறது அப்படிங்கறது கர்மகாண்டத்துல சொல்றது. என்ன இந்த கர்மகாண்டத்துல சொன்ன வழிகளை எல்லாம் ஃபாலோ பண்ணி வாழ்க்கையில விஷயங்கள் எல்லாம் அடைந்து என்ன ஆனந்தத்தையும் அடைந்து, ஆனால் அந்த ஆனந்தத்தினுடைய குறைகளையும் புரிந்து கொண்டு என்ன மொத்தம் கர்மகாண்டத்துக்கு ஞான காண்டத்துக்கு போறான்னு சொல்றான். ஏன்னா அவனுக்கு நித்திய ஆனந்தம் வேணும், மோட்சம் வேணும் அப்படின்னு என்ன அதுல உபனிஷத்துக்கு அப்பா அவனுக்கு சொல்றேன், நீ இப்போ ஒரு குரு கிட்ட போ, எல்லாம் விஷயம் தெரிஞ்ச ஒரு குரு கிட்ட, சோத்திரியம் பிரம்மனிஷ்டம் அந்த குரு கிட்ட போனா அவருக்கு உனக்கு டீச் பண்ணுவார். என்ன பண்ணணும் பண்ணிதான் உனக்கு நித்தியமான ஆனந்தம் கிடைக்கும், மோட்சம் எப்படி கிடைக்கும் அப்படிங்கறது உனக்கு உபதேசம் பண்ணுவார் என்ன அப்படின்னு சொல்றது இல்லையா. சோ அவன் அதுக்கு மெத்தடாலஜி எப்படி இந்த ஞானத்தை அடைவது குரு கிட்ட போனா அதுக்குதான் பகவத்கீதைய 4வது அத்தியாயத்துல சொன்ன தத்வித்தி பிரணிபாதேன பரிபிரஷ்யேன சேவையா உபதேட்சந்தி தே ஞானம் ஞானின தத்துவதர்ஷன அப்படின்னு சொல்றது இல்லையா. இப்ப புரிஞ்சுருத்தோம் எனக்கு அந்த ஞானம் வேணும், எனக்கு அந்த ஆத்ம ஜானம் வேணும், எனக்கு நித்திய ஆனந்தம் வேணும், எனக்கு இந்த புனரபி ஜனனம் புனரபி மரணம்ங்கிற ஜனன மரண சைக்கிள்ல இருந்து விடுபடணும், எனக்கு இந்த சம்சாரம் பூர்ணம் எனக்கு அழுத்து போச்சோ, ஐ வாண்ட் தட் மோட்சம் அப்படின்னு கேட்கிறோம்னு வச்சுக்கோங்க. அவன் என்ன பண்ணுவார், அப்பா நீ என்ன பண்ணணும், முதல்ல யூ மஸ்ட் டெவலப் த ரைட் குவாலிஃபிகேஷன்ஸ். என்ன இந்த நாள் எல்லா எந்த படிப்புக்கு போனாலும் அதுக்கு தகுந்த இது பண்ணணும். இப்போ இது மெடிசின் படிக்கணும்னா நீ பயாலஜி படிச்சிருக்கணும், இது படிச்சிருக்கணும்னு சொல்றோம். நம்ம இன்ஜினியரிங்ல மேத்தமேட்டிக்ஸ் பிசிக்கேஷன் படிக்கிறோம், ஒன்னுக்கும் ஒரு இது சொல்றோம் இல்லையா குவாலிஃபிகேஷன். இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் பண்ணுன்னா சாதன சதுஷ்டய சம்பத்தி அப்படின்னு சொல்றேன். என்ன 4 விதமான இது என்ன நித்யா நித்திய வஸ்து விவேகம், என்ன நித்திய அனித்திய வஸ்து விவேகம்னா உலகத்துக்கு நம்ம எல்லாம் வாழ்க்கை நம்ம டே டு டே லைஃப்ல வச்சுக்கோங்க எல்லாம் ரிலேஷன்ஷிப். ஃபார் எக்ஸாம்பிள் சம்டைம் என்ன நம்ம we are harsh to people, sometimes we break relationship. என்ன அப்பாக்கும் பிள்ளைக்கும் சரிதான் இல்லை, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கும் ஒத்து போக மாட்டேங்கிறது, டைவோர்ஸ், ஆல் ப்ராப்ளம்ஸ் ஆர் தேர். என்ன we don't understand that nothing in this world is நித்தியம், எல்லாம் அனித்தியம். If you understand that, அது இருந்ததுன்னா you will not quarrel for minor things and you will get along in the world without problem and all that. அந்த மாதிரி நித்திய, அதனால இந்த அனித்தியமான இந்த விஷய உலகத்திலிருந்து எப்படி நான் நித்தியமான இந்த ஆனந்தத்தை கண்டுபிடிக்கிறது, பிரம்மனை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதுக்கு you must be earnest about it. You must understand that உலகத்தில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் அனித்தியமானவை, நித்தியமான வஸ்துன்னு ஒன்றும் கிடையாது. So I don't have to fight for the நித்திய வஸ்து in the world because it's not available here. அந்த விவேகம் வேணும் முதல்ல. இது இருந்ததுன்னா you first get out of that fight for worldly things which are all அனித்தியம். உலகத்தில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே அனித்தியம். என்ன அது தெரியும், ஒரு காலத்துல அப்புறம் ஒரு காலத்துல நான் போக போறது, அது போல நம்மளும் போயிட போறோம், நம்ம போயிட போறோம். One of these things, nothing is permanent. என்ன நித்திய அனித்திய வஸ்து விவேகம், நித்திய அனித்திய வஸ்து விவேகம், வைராக்கியம், பல இக அமுத்திர பல போக விராக வைராக்கியம். இந்த விஷயம் ஆனந்தத்தை பத்தி சொல்ல, ஆனந்தத்தை பத்தி சொல்லத்தை என்ன சொல்லுவோம், உலக ஆனந்தம்ங்கிறது நமக்கு அழுத்து போறது அப்படின்னு சொன்னோம் இல்லையா. பல போக அதான் வைராக்கியங்கிறது, வேண்டாம், ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் பிகாஸ் இட் இஸ் நாட் பர்மனன்ட், வாட் எவர் கம்ஸ் இஸ் கோஸ் அவே, அதனால எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம், மனசுல ஒரு வைராக்கியம் போகணும். என்ன அப்புறம் சமாதி சக்க சம்பத்தி, 6 விதமான குணங்கள். என்ன கண்ட்ரோல் ஆஃப் தி இந்திரியாஸ், எதை பார்க்கணும் எதை பார்க்க கூடாது, எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது, எதை கேட்கணும் எதை கேட்கக்கூடாது அப்படின்ட்டு டிஸ்கிரிமினேஷன், வாழ்க்கையை வாழறத எது சரி எது தப்பு எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது. என்ன இந்திரியங்கள், கண்ட்ரோல் ஆஃப் இந்திரியாஸ், கண்ட்ரோல் ஆஃப் தி மைண்ட். அடுத்த சமன்னா தட் இஸ் மனசை ஓடப்படக்கூடாது, மனசை கட்டுக்கு விட்டு வெளியில போகக்கூடாது. சும்மா சில பேருக்கு ரொம்ப கோபம் வரும், தொட்டா அப்படி கோபம் வரும், அது மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லாம மனசு கண்ட்ரோல், எபிலிட்டி டு கண்ட்ரோல் த மைண்ட் இஸ் நெசசரி. இந்த ஞானத்துக்கு வருதுன்னா கண்ட்ரோல் ஆஃப் ஆர்கன்ஸ், இந்திரியாஸ், கண்ட்ரோல் ஆஃப் தி மைண்ட். என்ன அப்புறம் ஃபோக்கஸ், எபிலிட்டி டு ஃபோக்கஸ், சமாதானம். என்ன அண்ட் திதிக்ஷா, பொறுமை.
அப்படிங்கிறது. இந்த குணங்கள்ல தான் போகணும். இதெல்லாம் குவாலிஃபிகேஷன்ஸ். சமாதி, முமுட்சுத்துவம், எனக்கு மோட்சம் வேணும் அப்படிங்கிற ஏர்னஸ்ட் டிசைர். இதெல்லாம் all these qualifications are required if you want to come to this knowledge and gain moksha. என்ன இதெல்லாம் வெரி எசென்ஷியல் அப்படி சொல்றது. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு என்ன then what is the process? இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் தான் இருக்கு. நீ வந்துவிட்ட, now how do you go through? What is it that you go through? என்ன பண்ணணும் உனக்கு மோட்சம் கிடைக்கும்? என்னன்னா முதல்ல ஸ்ரவணம். ஸ்ரவணம்னா உபநிஷத்துக்கள் எல்லாம் படிக்கிறதுங்கிறது, கேட்கறது. ஸ்ரவணங்கிற வார்த்தை கேட்கறது, படிக்கிறது இல்லை, கேட்கறது. குருமேவாபிகச்சேத், you go to the guru. So this has got to come only through your guru. நீ வந்து self studyல முடியாது. You cannot do that. என்ன, you have to go to a Srotriyam Brahmanishtam, one who has already studied the scriptures and one who has already established in Brahman. He has got the Brahma Jnanam and he is already Brahma Jnani. He is established in that. என்ன, so that அப்படிப்பட்டவங்கிட்ட இது வந்து என்ன பண்ணும், ஸ்ரவணம் சொல் சாஸ்திரம் சொல்லுவோம். What you are now doing, I am now teaching, you are listening to that. என்ன என்ன டீச்சிங் இல்லையா? ஸோ அது ஸ்ரவணம், அந்த காதால கேட்கறதுங்கிறது. அப்புறம் அந்த காலத்துல பிரிண்டிங் பிரஸ் தான் கிடையாது, புத்தகத்தை படிக்கிறது, குரு சொல்றது கேட்க. நீங்க பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல டிபெண்டட் அப்பான் புக்ஸே. ஒரு வேத பாடசாலைக்கு போனா பசங்களுக்கு புக்ஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. சந்தையா சொல்ல வேண்டியதுதான். சஹஸ்ர சீருஷா புருஷ சஹஸ்ராட்ச சஹஸ்ரபாத் சபூமிம் விஸ்வதோ கிருத்வா அத்யதிஷ்ட திசாங்குலம். இதெல்லாம் ஸ்வரங்கள்லாம் இருக்கு. புருஷ ஏவேதகம் சர்வம் யத்பூதம் யச்ச பவ்யம். இதெல்லாம் அவங்க கத்துப்பாங்க. ஏன்னா புஸ்தகம் கிடையாது. இது வந்து அந்த காலத்து எத்தனையோ ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி என்ன பகவானால சொல்லப்பட்டு ரிஷிகளால கிரகிக்கப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்டது இது. இதனால ப்ரிசர்வ் பண்றதுக்கு புக்ஸ் அவைலபிள், மச் லெஸ் சிடி அண்ட் வாட் யூ கால் தட் கம்ப்யூட்டர் அண்ட் ஆல். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாம் நம்ம காதால கேட்டு வாயால சொல்லி சொல்லி அது மனசுல பதிச்சுண்டு அது பரம்பரையாக அப்பா பிள்ளைக்கு, பிள்ளை அவன் பிள்ளைக்கு, அல்லது குரு சிஷ்யனுக்கு அப்படி பரம்பரைகள் வந்தது. என்ன, சோ அந்த மாதிரி ஒரு குரு கிட்ட போய் என்ன, அவர்கிட்ட தான் அந்த நாலேஜ் இருக்கு. அவர்கிட்ட அது காதால கேட்கறது ஸ்ரவணம். அவர் கேட்டத மனனம். மனனம்னா அது எக்ஸாமின் பண்ணணும். சொல்றது என்ன, அவர் சொல்றாரு, டவுட்ஸ் இருக்கா, அக்செப்டபிளா இருக்கா, நாட் அக்செப்டபிளா இருக்கா, என்ன ப்ராப்ளம், டவுட்ஸ் தான் போய் கேட்கணும். அதை நாட் பி கிரிட்டிக்கல் அபவுட் இட். ஸோ குரு சொன்னார்னா இட் மஸ்ட் பி ட்ரூ. என்ன, then I got a doubt still. So that Gurumeva Abhigachet Samitpanihi Shrotriyam Brahmanishtam சொல்ல. சமித்பாணிங்கிற ஐடியா என்னன்னா with reverence and with respect to the Guru. என்ன, அவருக்கு தெரியும் எனக்கு என்னமோ புரியல, நீங்க சொல்லுங்க, அவருக்கு கேட்கணும் அப்படிங்கிற ஸ்ரவண மனநம்னு பேருது. மனநம்ங்கிறது எக்ஸாமின் பண்ணி கிரிட்டிக்கலா எக்ஸாமின் பண்ணணும். Did not accept that. தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையான கீதை சொன்னார் இல்லையா? பரிப்பிரஷ்னேன டவுட்ஸ். நீங்க இப்படி சொன்னாலே எனக்கு புரியல, இப்படி சொன்னாலே ஹவ் இஸ் இட் நிக்க கூடாது. என்ன, இப்படி சொன்னாலே எனக்கு புரியல, கேன் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் இட் டு மீ அப்படின்னு கேட்கறது பரவேஷா. then he can learn, there's no problem. என்ன, சோ மனநம்னு பேர் ரெண்டாவது. அப்புறம் மூணாவது நிதித்தியாசனம். நிதித்தியாசனம்ங்கிறது என்னன்னா, நம்ம அறிந்ததை whatever we have understood should become real for us. இந்த நாலேஜ் இருக்கு, பிரம்ம ஜானம் ஆத்ம ஜானம்ங்கிறது இருக்கு, இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் நாலேஜ். மெடிசன், இன்ஜினியரிங், மேத்தமேட்டிக்ஸ், சயின்ஸ் என்ன எடுத்தனாலும் இருக்குங்க. அதெல்லாம் இட் இஸ் அபவுட் அதர் திங்ஸ். புரிஞ்சதாலும் பரவாயில்ல, பாதி புரிஞ்சாலும் பரவாயில்ல. திஸ் இஸ் அபவுட் யூ. நான் யார், who am I? So it's about you. So therefore you must understand it without any doubt. So it's about you. அதனால இதுவே, if it is about me, now I think now that I am this body mind. But Shastram says you are not the body mind, you are the Atma, which I have not seen. But Shastra says நீ அந்த ஆத்மாப்பா. Aham Tattvamasi, you are that Atma. Aham Brahma. You must respond it saying Aham Brahmasmi. Yes, you say I accept it, Aham Brahmasmi. When you say accept it, you must be convinced.
அதுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா பரிபிரஷ்னே ask question and clarify that. How is it? You say I am that way. I can say I am this body. I got this flesh and skin and bones and all that. I am this. Where is that Atma? I have not seen that Atma. How can I accept it? கேட்கலாம் நீங்க. So that is something which Shastra tries to explain to you. What is that Atma? நம்ம கட்டோபனிஷத் பார்த்தோம், பூரா பார்த்தோம். என்ன ஏஷ சர்வேஷு பூதேஷு கூடாத்மான பிரகாசதே திருஷ்யதே துக்ரியா புத்தியா சூக்ஷ்மயா சூக்ஷ்மதர்ஷிகின்னு தர்ஷிபிகின்னு கட்டோபனிஷத் சொல்லிது. என்ன இந்த ஆத்மா வந்து சர்வேஷு பூதேஷு எல்லாருக்கும் கூடாஸ்மான பிரகாசதே. It doesn't become clear to everybody. Drishyate to agriya buddhya, one with a sharp mind, sukshmaya sukshmadarshibhi, one who can see subtle things, only he can understand it. So it requires extraordinary capacity, which you can only develop over a period of time with all these qualifications. Then you can understand. Nobody is going to produce Atma before you. Nobody is going to produce Brahman before you, because it is you. See, so you can only understand. சாஸ்திரம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றது. நம்ம கட்டோபனிஷத்தை பார்த்தோம், அவ்வளவு வலிகள் இருந்தது. அதுல எல்லாத்திலையும் கடைசியில you have to என்ன சொல்றது, ஹிருதா மனிஷா மனசா அபிக்லிப்தான்னு சொல்றது. Very, very subtle way to understand that one. You cannot see it, you cannot hear it, none of your organs can help you to do that. So அப்படிப்பட்ட ஒரு knowledge இது. But ultimately that is the truth, because Shastram says that, we accept it. Okay, so அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்ரவணம் மனனம் நித்யாசம் மூலமாக என்ன இந்த இதுக்கு வரணும். See, because இது வந்து நமக்கு வந்து அறியாமைன்னு ஒண்ணு இருக்கு. என்ன அறியாமைன்னு ஒண்ணு இருக்கிறதோட இல்லாம அதுக்கு மேல ஒரு தவறான ஒரு அபிப்பிராயமும் நம்ம ஏற்றி வச்சிருக்கோம் அது மேல. அதுதான் ப்ராப்ளம் நமக்கு. என்ன நான் ஆத்மாங்கிறது தெரியல, என்ன ஆனா நான் சரீரம்ங்கிறது, நான் கண்ண சரீரத்தை பாக்குறதுனால, இந்த கை கால்கள்லாம் பாக்குறதுனால நான் சரீரம்னு சொல்றேன். என்ன ஓகே, சோ இது யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் வெரி கிளியர்லி. எப்படி புரியும்னா, இதுக்கு வந்து இது உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு, வாட் வி ஆர் டாக்கிங் அபவுட், வாட் ஐ அம் ட்ரைங் டு சே, ஹூ ஆம் ஐ அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஒரு சாஸ்திரத்திலேயே ஒரு கதை சொல்லிருக்கேன். நான் சொல்லிருக்கேன், நிறைய தெரிஞ்சிருப்பது தசம புருஷனோட கதை. வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டோரி அது. என்ன அதனுடைய தத்துவத்தை நீங்க புரிஞ்சுன்னா யூ வில் அப்ரிஷியேட் தட். என்ன ஸ்டோரின்னா, ஒரு குரு இருக்காரு ஒரு ஆசிரமத்துல, ஒரு கிராமத்துல. அவர்கிட்ட 10 சிஷ்யர்கள் இருக்கா. பக்கத்து ஊர்ல ஒரு கோவில் இருக்கு. அந்த கோயில ஒரு திருவிழா. அந்த சிஷ்யர்கள் பசங்கள்லாம் குருகுலத்துல தானே இருப்பா பசங்கள்லாம். அவங்க எல்லாம் சொல்லுவாங்க வந்து they want to go and attend that. இந்த ஃபங்க்ஷனுக்கு போகணும், அந்த இதுல திருவிழா பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறா. குரு சொல்றார், போங்க ஜாகிரதையா போங்க 10 பேரும். என்ன போற வீட்டுல ஒரு ரிவர் இருக்கு, ஜாகிரதையா கிராஸ் பண்ணி போங்க நீங்க. அந்த காலத்துல எல்லா ரிவர்னா எல்லா இடத்துலயும் பிரிட்ஜ் இருக்காது, ப்ராப்ளம். அது காட்டாறு, எப்பவுமே தண்ணி இருக்காது. எப்போதும் மழை பெஞ்சுன்னா நிறைய தண்ணி வந்துடும். இந்த மாதிரி இது அன்பிரடிக்டபிள். என்ன ஸோ இந்த பசங்க போறாங்க, ஜாகிரதை என்ன சொல்லிட்டு போயிருக்கேன் சொல்லியிருக்கேன். போறாங்க, அங்க போனா ஆஸ் எக்ஸ்பெக்டட் காட்டாறுல தண்ணி. ஸோ ரிவரை கிராஸ் பண்ணி போகணும். என்ன பிரிட்ஜ் எல்லாம் கிடையாது. என்ன ஸோ எல்லாருக்கும் நீஞ்ச தெரியும் பசங்களுக்கெல்லாம். ஸோ 10 பேர் இருந்தா, இந்த 10 பேர் ஆத்துல குதிச்சாங்க, அந்த பக்கம் போயிட்டாங்க. அந்த பக்கம் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் லீடர் ஆஃப் த குரூப் தானே வந்து, எல்லாரும் வந்துட்டீங்களாடா நீங்க, வந்துவிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரும் சரி எல்லாம் லைன்ல நில்லுங்க. நிறுத்தி வச்சு கவுண்டட் them. 9 பேர். என்ன 10 பேர் கிளம்பினோம், 9 பேர் தான் இருக்காங்க. அவனோட டவுட். ஸ்டோரி இல்லஸ்ட்ரேட்ஸ் அவர் ப்ராப்ளம். என்ன உங்களுக்கு தெரிஞ்சாலும் கொஞ்சம் அடக்கி வச்சுக்கோங்க. என்ன 9 பேர். இவன் சொன்னா லீடர் வந்து, என்னப்பா ஒருத்தனை காண போய் யாருன்னு தெரியலையப்பா அப்படிங்கிறான். சரி நீ சரியா இருக்க மாட்டேன் நான் என்று அடுத்தவன் என்ன பண்ணா லைன்ல இருக்கும். இவன் போய் நல்ல விஷயம் லீடர் திருப்பி எண்ணினா 1 2 3 4 5 8 9 அவன் தன்னை விட்டுட்டான். சோ யாரு இந்த 10வது லாஸ்ட் இந்த ரிவர் எல்லாரும் அடறாங்க பசங்க எல்லாரும். என்ன யாருன்னு தெரியலையே. என்ன சோ அப்போ வந்து அந்த பக்கம் ஒரு மனுஷன், ஒரு ஓல்ட் மேன் வரார்.
அவர் வந்து எதுக்கு அழறான்னு கேட்டா, அது மாதிரி நாங்க 10 பேர் கிளம்பி வந்தோம், 9 பேர் தான் இருக்கோம், ஒருத்தன் எங்க போனான்னு தெரியல எனக்கு. அவருக்கு விஷயம் புரிஞ்சு கொடுத்து, இவருக்கு ஏன் என்ன தப்பு பண்ணாங்கன்னு அவருக்கு புரிஞ்சு கொடுத்தாரு. என்ன சோ ஹி இஸ் த குரு. என்ன சோ அவர் என்ன சொல்றாரு, அப்பா நான் உங்களுக்கு அந்த 10வது பெண் கண்டுபிடிக்கிறேன், கவலைப்படாத, ஐ கெட் யூ தி 10th பாய் ஓவர் இட் இஸ், ஐ வில் கெட் இட் ஃபார் யூ, நீங்களா லைன்ல இருந்துருக்கோம் அப்படின்னு. என்ன இந்த லீடர் அந்த குரூப் தானே, நீ எண்ணெய் இப்போ அப்படிங்கிறாங்க. அவன் வழியில இருக்கான், திருப்பி எண்ணா 1 2 3 5 8 9. நான் சொன்னேன் சார் 10வது ஆளை காணும், நான் என்ன பண்ணுவேன், எங்க என் குருவுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், என்ன எனக்கு அதான் அதான் அப்படின்ட்டு அவன் சொல்றான். சொன்ன அப்பா 10வது தானே கேட்கறேன், தத்துவமசி, யூ ஆர் த 10th. சோ இவன் தன்னை விட்டுட்டான் இல்லையா, தன்னையே மறந்துட்டான். இந்த கவுண்டிங் நம்மளும் அதே தப்பத்தான் பண்றோம். என்ன நான் சொல்றப்போ உள்ள ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு, இந்த ஆத்மாவை நம்ம மறந்துடுறோம். மறந்துட்டோ சரீரத்தை நான் எடுத்துடுறோம். That is what, that is a mistake we are making. So your guru is required to tell you, you are not this body, you are that atma. இந்த ஆத்மாங்கிறது எங்க இருக்கு, சாஸ்திரம் சொல்றது ஆத்மான் இருக்கிறது. கிருஷ்ணரே சொல்ற, அந்தவத்து இமே தேஹே நித்தியஸ்யோக்தா ஷரீரிணஹ அநாசினோ அப்ரமேயஸ்ய தஸ்மாத் யுத்யஸ்வ பாரத சொல்ற. சாஸ்திரமே சொல்றது, அந்த நீதான், நீ இந்த சரீரம் இல்லை, இந்த ஆத்மா. நீ வந்து உன்னால புரிஞ்சுக்க முடியல, you only see the body and you think you are the body. அப்படின்னுட்டு the story illustrates the point அகம் பிரம்மாஸ்மி, the தத்வமசி அப்படின்னு சொல்றப்போ அந்த 10வது அந்த இது நீ வந்தா நீதான் அந்த ஆத்மா. ஆத்மா எங்க, ஆத்மா எங்க எங்க தேடிட்டு இருக்கீங்க, அந்த ஆத்மா நீதான். அது உனக்கு வெளியிலையும் இல்லை, இட்ஸ் நாட் அவுட் சைட் யூ, இட் இஸ் நாட் இன்சைட் யூ, இட் இஸ் யூ. இல்ல so this is what சாஸ்திரம் says to relive. so இதை நம்ம புரிஞ்சுட்டோம், இதை நான் சொல்லிவிட்டேன், வார்த்தைகளால சொல்லிவிட்டேன். but acceptance is something else. You must, that's a different thing altogether. How to accept it, you have to go through the போனா go through the ஞானகாண்டம், கோட்டிய குரு அண்ட் உபதேசத்தை பெற்று அது புரிஞ்ச கூட அதுல வந்து தத்விதி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையான்னு கிருஷ்ணர் சொன்ன மாதிரி என்ன இந்த ஞானம்ங்கிறது என்ன, அதுக்கப்புறம் அவனுக்கு முக்தி இகைவ இங்கேயே. பிகாஸ் முக்திங்கிறது பிராப்த வஸ்து, இட் இஸ் நாட் சம்திங் டு பி கெயின்ட், இட்ஸ் ஆல்ரெடி தேர். பிகாஸ் ஆஃப் ignorance we are not understanding that, we do not see that we are already the Brahman. that Brahman aham asmi, அது புதுசா கண்டுபிடிச்ச சமாச்சாரம் இல்ல, ஆல்ரெடி தேர். என்ன அப்படிங்கிறது. சோ அந்த நான்கிறது இந்த சரீரம் இல்லைங்கிறது முக்கியமான சமாச்சாரம் which one must understand in this course of this knowledge. என்ன சோ இந்த ஆனந்தம்ங்கிறது உன்னுடைய ஸ்வரூபமே. என்ன அதனால நான் தான் அகம் பிரம்மாஸ்மி, நான் நான் அப்படிங்கிறது சரீரம் இல்லை. பட் அதர் தென் தி சரீரம் there is something else which makes this body function, which you may not be able to see. என்ன சோ அந்த அது வந்து அந்த ஆனந்தம் அப்படிங்கிறது ஆனந்தம் பிரம்மேதி வியஜானாத் அப்படி தைத்திரிய உபனிஷத்துன்னு சொல்றது. என்ன இப்ப வந்து இது ஞான காண்டத்துல சொல்றது நம்ம சொல்றது வந்து இதை எப்படி சொல்றதுன்னா, இத இந்த உபனிஷத்து ஒண்ணு, இது எத்தனை உபனிஷத்து இருக்கு இல்லையா, அதுல சமாதி மெயின் உபனிஷத்து வந்து நான் சொன்னேன், இப்போ தைத்திரிய உபனிஷத்து சொன்னேன். அதுல வந்து இந்த ஆனந்த அந்த ஆத்மாவை கண்டுபிடிக்கிறது எப்படின்னா பஞ்சகோஷ விவேகம் அப்படின்ட்டு ஒரு மெத்தட் இருக்கு. என்ன சரீரம்ங்கிறது என்ன, நான் சரீரம் இல்லை அந்த ஆத்மாங்கிறது தான் கண்டுபிடிக்க போறோம். நம்ம சரீரம்ங்கிறது என்ன, அன்னமய கோஷம், பிசிக்கல் பாடி ஃபிளஷ் போன்ஸ் அண்ட் பிளட் என்ன அன்னமய கோஷம். சரி, முதல்ல எக்ஸாம்பிள் இது வந்து திஸ் இஸ் சார்ட் ஆஃப் ஒரு டயலாக் பிட்வீன் வருணதேவனுடைய அவருடைய சிஷ்யன் பிருகு ரிஷி. பிருகு ரிஷி வருணன் கிட்ட போய் கேட்டா அது மாதிரி டிஸ்கிரைப்ட் இந்த உபனிஷத் as a dialogue between Varunan and Bhrigu. 3வது பார்ட் தைத்திரிய உபனிஷத்து. அன்னம் நீ போய் தபஸ் பிரம்மன்கிறது என்ன அப்படின்னு கேட்கிறான். நீ போய் தபஸ் பண்ணிட்டு கான்டம்ப்ளேட் பண்ணி எப்படி திங்க் பண்ணிட்டு வா இங்க அப்படிங்கிற போறான். வந்துட்டு அன்னம் பிரம்மேதி விஜானாத், நான் தான் இந்த அன்னமய கோஷம். அன்னம் முதல் உரை இல்ல என்ன பஞ்ச கோஷம்னா ஒண்ணுக்குள்ள ஒண்ணுக்குள்ள. அந்த காலத்துல அஞ்சல் அடுப்புன்னு சொல்லுவாரு, அஞ்சல் அடுக்குன்னு சொல்லுவார் இல்லையா,
ஒண்ணுக்குள்ள ஒண்ணு வைக்கிற மாதிரி என்ன. அந்த மாதிரி ஸ்தூல சரீரம் அவுட்டர் மோஸ்ட் கவரிங் அன்னமய கோஷம் அது இல்லை. பிராணமய கோஷம் எனர்ஜி அடுத்த உள்ளுக்குள்ள பிராணமயம், பிராணம் எனர்ஜி, அதுதான் அதுதான் பிரம்மன். அன்னம் பிரம்மேதி பிஜானாத், பிராணம் பிரம்மேதி பிஜானாத். இந்த பிராணமய கோஷம் இல்லை. அதுக்குள்ள மனோ பிரம்மேதி பிஜானாத், மனம்தான் பிரம்மன் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிட்டு வந்தான். இல்ல அப்ப அதுவும் இல்லை. மூணாவது அன்னம் பிராணம் விஞ்ஞானம் பிரம்மேதி மனோ பிரம்மேதி, விஞ்ஞானம் பிரம்மேதி புத்தி தான் அடுத்த இது பிரம்மன் அப்படிச்சிருக்கான். இல்ல ஆனந்தம் பிரம்மேதி பிஜான், கடைசியில விஞ்ஞானம் பிரம்மேதி பிஜானா கடைசியில எல்லா அந்த பஞ்ச கோஷங்களையும் தாண்டின உள்ள ஒன்றும் இல்லை. அந்த ஒன்றும் இல்லைங்கிறது இந்த அறியாமை, ஒரு இக்னரன்ஸ். அதுவா பயன்படுத்த அதுவும் இல்லை. ஆனந்தோ பிரம்மேதி பிஜானான். ஆனந்தம் இஸ் தி பிரம்மன். இந்த பிரம்மன்கிறது அப்படின்னு ஒரு விதமா சொல்றது பஞ்சகோஷ விவேகம். இப்ப மாண்டிக்ய உபனிஷத்துல நம்ம உபனிஷத் which we are going to start, let us say next class I will talk about it. மாண்டிக்ய உபனிஷத்துல அவஸ்தாத்ரய விவேகம் அப்படின்னு சொல்றோம். விவேகம்னா என்ன? டிஸ்கிரிமினேட் பண்றது, பிரிச்சு பார்க்கறது. அன்னமயம் இல்லை, பிராணமயம் இல்லை, மனோமயம் இல்லைங்கிற மாதிரி அவஸ்தாத்ரய விவேகம். அவஸ்தாத்ரய விவேகம்னா நமக்கு you can look at our life in a different way. ஒன்னும் பிசிக்கல் பாடியை பார்த்தோம். இப்போ வாட் இஸ் லைஃப்? பகல்லாம் வேலை செய்யறோம், ராத்திரியில தூங்குறப்போ சொப்பனம் கட்டுறோம். ஆஃப்டர் சொப்பனம் சம்டைம் டீப் ஸ்லீப்ல ஒண்ணுமே இல்லை என்ன, அப்புறம் முழிச்சுருக்கிறோம். ஸோ there are 3 stages in our. ஸோ வாழ்க்கைங்கிறது என்னன்னா ஆக்டிவ் விழிப்பு நிலையில இருக்கிறது ஒரு பார்ட் ஆஃப் லைஃப், சொப்பன நிலையில் இருக்கிறது அன பார்ட் ஆஃப் லைஃப், அண்ட் டீப் ஸ்லீப் இருக்கிறது அன பார்ட் ஆஃப் லைஃப். ஸோ நம்ம அவஸ்தப்படுறது அந்த அவஸ்தையில டைம் பீரியட் என்ன, விழிப்பு நிலையில் இருக்க விழிப்பு நிலையினுடைய டைம், சொப்பன நிலையினுடைய டைம், டீப் சுஷுப்தி நிலையினுடைய டைம் என்ன. இதெல்லாம் இது இல்லை அது இல்லை இது இல்லை. கடைசியில எது அப்படின்னா எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கக்கூடிய துரியம் அப்படிங்கிறது பிரம்மன் என்ன. அது அன்னமய கோஷம் இல்லை, பிராணமய கோஷம் இல்லை, மனோமய கோஷம் இல்லை, விஞ்ஞானமய கோஷம் இல்லை, ஆனந்தமய கோஷம் இல்லை, ஆனந்த ஆத்மா அப்படின்னு சொல்ற மாதிரி ஜாகிரத இல்லை, சொப்னம் இல்லை, சுஷுப்தி இல்லை, துரியம் தான் நீ அப்படின்ட்டு நம்ம அனலைஸ் பண்ணி டேக்ஸ் யூ ஸ்டெப் பை ஸ்டெப் டேக்ஸ் யூ தேர் என்ன. இது இதுல சோ நாந்த பிரக்யம்னு பகிஷ்பிரக்யம்னு உபேத பிரக்யம்னு பிரக்யானகரம் நா பிரக்யம்னு இப்படி சொல்றது மந்திரம் சொல்றது இல்லை. கடைசியில அத்வைதம் துர்தீயம், அத்வைதம் ஆனந்தம், அதுதான் ஆத்மா அப்படிங்கிறது. ஸோ திஸ் இஸ் வாட் we are going to see. ஸோ இதுல இந்த அவஸ்தாத்திரைய விவேகத்து மூலமா இந்த ஞானத்தை கொடுக்கறது மாண்டிக்ய உபனிஷத்துங்கிறது என்ன. இந்த மாண்டிக்ய உபனிஷத்து ஒரு உபனிஷம் ஒரு வேதத்துக்கு அடியில வருதுன்னு சொன்னேன். தைத்திரிய உபநிஷத்து யஜுர்வேதத்தினுடைய இதுல வருதுன்னு சொன்னோம். அது மாண்டிக்ய உபநிஷம் அதர்வண வேதத்துடைய உபநிஷம், எண்ட் ஆஃப் அதர்வண வேதம் என்ன. அதுல ஸோ அதை பத்தி நான் டீட்டெயில் அடுத்த கிளாஸ்ல சொல்றேன் என்ன. அந்த உபநிஷத்துல மெயினா சொல்ல வேண்டியது என்னன்னா, அதுல இந்த உபநிஷத்துல உபநிஷத்து 10 மந்திரங்கள் தான். உபநிஷத்தை மாத்திரம் சொல்லிவிட்டதுன்னா ஒரே கிளாஸ்ல முடிஞ்சிடும் என்ன. 10 மந்திரம் தான் என்ன. பட் அந்த 10 மந்திரங்களும் ஒன்னொன்னும் பவர் லேடன் பவர்ஃபுல் மந்திராஸ். அதோட எலாபரேஷன் அர்த்தங்கள்லாம் இதா இருக்கிறதுனால கௌடபாதர்னு சங்கராச்சாரியோட குருவோட குரு அவர் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் காரிக்கைன்னு பேர் இருக்கு என்ன. அதுக்கு உபனிஷத்துக்கெல்லாம் இதெல்லாம் எழுதுற பாஷ்யம் எழுதுற மாதிரி அதுக்கு பாஷ்யம் என்ன. அதுக்கு பேர் காரிக்கைன்னு பேர். ஸ்லோக வடிவில் இருக்கும் அந்த காரிக்கை. சாதாரண சங்கர பாஷ்யங்கள்லாம் ப்ரோஸ்ல இருக்கும். இது பொயட்ரிலேயே இருக்கு என்ன. அவர் எழுதியிருக்கிறது 200 மந்திரங்கள் எழுதியிருக்கு, 200 ஸ்லோகங்கள் எழுதியிருக்காரு காரிக்கையில என்ன. So they explained these 10 mantras of Upanishad. It has taken them 200 shlokas in the Karika. So we are going to see that Upanishad, 10 Upanishad மந்திரங்களும் பவர்ஃபுல் மந்திரங்கள். அதுக்கு 200 காரிக்கைகள் சேர்த்து தான் பார்க்க போறோம் நம்ம.
கௌடபாதர்னு குரு, இவருடைய சங்கராச்சாரியோட குரு, அவர் குருவோட குரு கௌடபாத பகவத்பாதர் அவர் எழுதினது. ஸோ இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் உபநிஷத். நான் வந்து I chose this for the class because I don't know whether with my health, how long I can be able to teach, continue the classes. But even if this is going to be my last Upanishad, I thought it should be the most important Upanishad, in my opinion. I think நான் ஒரு உபனிஷத் வந்து எல்லாருக்கும் சொல்லி பயன்படணும் அப்படின்னு நினைச்சு, அண்ட் சொல்றதுனால எனக்கே பயன்படணும், பிகாஸ் ஐ ரிமைண்ட் மை செல்ஃப் அபவுட் வாட் இஸ் தேர்ங்கிறதுக்காக I chose this. Very interesting கூட சொல்லுவோம், important, interesting உபனிஷத். Lot of questions that are asked can be answered. For example, what is dream? அது எங்கே இருந்து எப்படி வருது? Those things are all நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது தான். பட் we don't go deep into that. இந்த இதுல எல்லாத்துக்கும் நிறைய ஆன்சர்ஸ் வருது. And ultimately it is the one which can give you a benefit of liberation. என்ன வருது இதுல வந்து என்ன சொல்றாரு, மாண்டிக்கமேவ இல்ல, அதாவது ஒரு உபனிஷத் மாண்டிக்யம் ஏவ அலம் மூக்ஷுனா விமுக்தையேன்னு முக்திகோபனிஷத்து உபனிஷத்து. 10 உபனிஷத்து நீ படிக்க வேண்டாம், உனக்கு எனக்கு டைம் ஒரே ஒரு உபனிஷத்துக்கு தான் இருக்குன்னு சொன்னேன்னா, யூ ஸ்டடி மாண்டிக்ய உபனிஷத். தட் இஸ் குணம். மாண்டிக்யம் ஏகமேவ அலம், ஒன்னே போறோம். முமுக்ஷுனா விமுக்தையே, ஒன் ஹூ வாண்ட்ஸ் மோக்ஷா, for him to gain moksha, liberation, மாண்டிக்யம் ஒன்னே போறோம். I request you all to join the class and have the benefit and get the moksha prapti. Okay, wish you all the best. Okay, Om Purnamada Purnamidam Purnat Purnamudachyate Purnasya Purnamadaya Purnamevavasishyate. Om Shanti Shanti Shanti. Om Shri Gurubhyo Namaha. Hari Om. Next class next Tuesday. We'll continue on Mandukya. Okay? All the best. Mama. Namaskaram, sir. Namaskaram, Mama. Okay, Ma. Thank you. Namaskaram, Mama. Thank you, sir. Namaskaram, Guruji. Namaskaram. Namaskaram, sir. Okay. உங்க பேர் சொல்லுங்க, உங்க பேர் சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுவேன். விஜயா சுந்தரம். Okay. God bless you, Ma. நமஸ்காரம் மாமா. க்ஷேமமா இருக்கணும். ஹேமா, குட். Namaskaram. க்ஷேமமா இருக்கணும். All the best. God bless you all. Thank you so much.